ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கட்டளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இலைகளை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு அலசி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பத்தை தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி 2ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன புளி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 5 பூண்டு பற்கள் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனா போதும். இந்த சட்னி தோசை, இட்லி, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியில் அலசி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடும். முக்கியமாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நமக்கு அந்த பேனோட ஹீட்லேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வதக்கிட்டுருக்கேன். அந்த ஹீட்டில் வதங்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். இது ஆறத்துக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் 2 பத்தை தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியும் உள்ளே சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். இது கொரகொரப்பாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எப்பயும் போல் ஒரு குழிக்கரண்டியில் 1 ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததும் 1 கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ எடுத்து நம்ம சட்னியோட சேர்த்திக்கலாம். சிம்பிள் டிஷ் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி தோசையோடு தான் இந்த சட்னி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.